நான்சென்ஸ். இந்த ஆளை நம்பி இருக்க கூடாது. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எதுக்கு அவங்க பின்னாடி போனோம்? என்ன நடந்துச்சு நம்மகிட்ட சொல்ல வேண்டாம்? என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்மள இங்கே இருக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை நம்பலாம். நான் நம்பறதா இல்ல. என்னைக்கு தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? சந்தேகங்கிறது போலீஸ்காரங்க கூடவே பிறந்ததாச்சே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் அவன் கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மதுரை, இருட்டுல எங்க தனியா போற நீ? ஒரு ஆம்பளை இருட்டுல தனியா போறான்னா பல சமாஜம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன தேடிட்டு இருக்காரு? வீடியோ கேமரா மாதிரி இருக்கு. ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்முல பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உளறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே, சூப்பர் பிரெயின் சொல்லுங்க. சபாஸ் ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இல்ல, அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாஷை. அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும், அதை விட்டுருங்க. ருத்ரா, இல்ல அதான் கிளற வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கேசட் கிடைச்சாச்சு, அடுத்தாப்புல என்ன வேணும்? ரைட். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் உள்ள தள்ளறதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே. இது வெரி 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 சிம்பிள் மேட்டர். என்ன நீ சும்மா சவடால் விட்டா போதாது, எப்படி சால்வ் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லு. அது வந்துங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டம் அவன் கூட. வா சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது. நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா? நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சலா 4.5 லட்சம் ரூபாய் கேட்கறான்னா அவன்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான். இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட் என் கையில தான் இருக்கு. உங்ககிட்டயா?